ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி கமலஹாசனும் நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் படம் நடிப்பதை நிறுத்தி விட்டார்கள். என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. அப்போ தான் பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக புதிய ஆட்கள் எல்லாம் அறிமுகப்படுத்துகிறாங்க. ராஜசேகர் வந்து அதில் அம்மாங்கிற ஒரு படத்தை, சரிதான் நடிக்கிற படத்தை எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முந்தானை முடிச்சுன்னு பாக்யராஜ் அவர்கள் படம் எடுக்க வருகிறார். புதிய இயக்குநர்கள் எல்லாம் ஏவிஎம் நிறுவனம் எஸ்பி முத்துராமன் இருக்க பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறாங்க. பாரதி ராஜா புதுமை பெண் என்று ஒரு படத்தை எடுக்க வருகிறார். அதுக்கப்புறம் விசு சம்சாரம் மின்சாரம் அப்படின்னு ஒரு படம் எடுக்க வருகிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ஒரு மனிதனின் கதை அப்படின்னு எடுக்க வராங்க. இப்படி பின்னாடி தான் நிறைய பேர் வந்து அந்த புதிய இயக்குநர்களை அவர்கள் தொடர்ச்சியாக எடுக்க வராங்க. எடுத்து வருகிற போது நிறுவனம் ஒரு முறையாக எடுத்துக்கொண்டிருந்த அந்த நிறுவனத்திற்கு ஒரு பெரிய சங்கடம் வருது. திரைப்பட உலகம் முற்றிலும் மாறிவிடுகிறது. இயக்குநர்கள் கையில் போய்விட்டது. ஒரு நிறுவனத்தின் சொல்கிற பேச்சை கேட்கக்கூடிய காலமாக 80களுக்கு பிற்பாடு 90களின் நெருக்கத்தில் டோட்டலாக அது வேறு மாதிரி மாறிடுது. மீடியமே மாறிடுது. ஒரு நிறுவனங்கள் சொல்லி கேட்க முடியாத சூழல் அந்த திரைப்பட உலகத்துக்கு வருகிறது. அதில் ஏவிஎம் நிறுவனம் சிக்கிக்கொள்கிறது. வெறும் ரஜினிகாந்தும் கமலையும் வைத்துக்கொண்டு தொடர்ச்சியாக படம் எடுத்த எஸ்பி முத்துராமன் கூட என்ன படம் தெரியாமல் நிற்கிறார். அதுக்கப்புறம் ஒரு சீரியல் எடுக்க போகிறாங்க. அப்போ ஏவிஎம் நிறுவனம் கடைசியாக 175 படமாக முதல் இடம் எடுக்கிறாங்க. முதல் சினிமாவை ஆரம்பித்தாங்க. அல்லி அர்ஜுனான்னு ஆரம்பித்தவங்க 174 முதல் இடம்னு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பிற்பாடு கடைசியாக இதுவும் கடந்து போகும் அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாங்க 2014. அதுதாங்க அவங்க கடைசி படம். ஏவிஎம் நிறுவனம் அல்லி அர்ஜுன் 1935 ஆரம்பித்து 2014 இதுவும் கடந்து போகும் என்று ஏவிஎம் நிறுவனம் தன்னுடைய திரைப்பட உலகத்தின் வாழ்க்கையை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து நிறுத்திவிட்டது. அதுக்கு பிற்பாடு அவர்கள் அப்படியே சரி நமக்கு சினிமா சரியாக வராது, நம்ம பேச்சு யாரும் கேட்க மாட்டேன்றாங்க, கேட்கிற நடிகர்களும் இல்லை, இயக்குனரும் இல்லை, எல்லாரும் சொல்லணும் திட்டமிட்டு திரைப்படங்களை எடுக்க இயலவில்லை என்று அவர்கள் அப்படியே திரைப்பட சீரியலுக்கு மாறிடுறாங்க. சீரியல்லாம் மாறிட்டு எஸ்பி முத்துராமன் கூட நிறைய பண்ணுறாரு. அதில் தெலுங்கு, கன்னடம், தமிழ் என்று எல்லாவற்றிலுமாக சீரியல்களை அவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள். அப்புறம் வெப் சீரிஸும் கவனம் செலுத்துகிறார்கள். ஆனால் திரைப்படங்கள் எடுப்பதை தற்காலிகமாக நிறுத்தி விட்டார்கள். அதுதான் பெரிய வருத்தம். ஏவிஎம் சரணன் இறக்கிற போது எல்லாருக்குடைய கவலை, எப்பேற்பட்ட நிறுவனம் ஏவிஎம் ஸ்டுடியோக்கு உள்ளே போனால் அப்படி நீண்ட பாதை, கடைசியில் வந்து ஒரு பிள்ளையார் சிலை, அங்கே பூஜை போட்டு எடுக்காத படங்களே கிடையாது. எளிமையாக எல்லோரும் ஆரம்பிப்பாங்க. ஆனால் அது ஒரு பக்கம் மருத்துவமனைகளாக எல்லாரும் இருக்கிற அடுக்குமாடி கட்டிடங்களாக, தேட்டர் ஏவிஎம் ராஜேஸ்வரியும் இல்லை, என் முற்றிலுமாக நவீன யுகத்தில் மாறிவிட்டு ஏவிஎம் என்கிற அந்த நிறுவனம் வேறு மாதிரியான தோற்றத்தில் மாறிவிட்டது.